யாழ்ப்பாணத்தில் தீ வைக்கப்பட்ட கட்சி அலுவலகம், விசாரணைகள் தீவிரம். யாழ்ப்பாணத்தில் கட்சி அலுவலகம் ஒன்று அமைந்துள்ள கடை தொகுதிக்கு இனம் தெரியாத நபர்கள் தீ வைத்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் தடயவியல் துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தாவடி பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகம் அமைந்துள்ள 2 கடைகளை கொண்ட கடை தொகுதிக்கு இன்றைய தினம் அதிகாலை வேளை தீ வைக்கப்பட்டுள்ளது. 2 நபர்கள் கதவுக்கு தீ மூட்டிவிட்டு தப்பி செல்வது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது. பூட்டப்பட்டிருந்த இரும்பு கதவுகளுக்கே தீ வைக்கப்பட்டமையால் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படவில்லை. குறித்த கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரான அருண் சித்தார்த் என்பவர் கட்சி அலுவலகத்தை நடாத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது. வீரவன்சவிற்கு ஏற்பட்ட பதற்றத்தில் கூடாரத்தை கலட்டிய ரகசியம். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு ஆபத்தானது என கூறி கல்வி அமைச்சுக்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார். கல்வி அமைச்சராக பொறுப்பு வகிக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதே இவரது பிரதான அரசியல் கோரிக்கையாக அமைந்தது. உயர்தர பரீட்சை நடைபெறுவதால் போராட்டத்திற்கு நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகளை விதித்த போதும் அவர் தனது போராட்டத்தை உறுதியாக முன்னெடுத்தார். இப்போராட்டத்தின் விளைவாக சர்ச்சைக்குரிய சில பாடப்புத்தக விநியோகங்களை அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய அரசியல் நெருக்கடிக்குள்ளானது. இதன் மூலம் விமல் வீரவன்ச மீண்டும் ஒரு தீவிர தேசியவாத போராட்டவாதியாக தன்னை அரசியல் களத்தில் பலமாக அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார். உலகில் மிகவும் பிரபலமான கார் இலங்கையில் மைத்ரி குடும்பத்தில் அதி உயர் கார். நாட்டின் முன்னணி வர்த்தகரான அரளிய குழுமத்தின் தலைவரான டட்லிஸ் ரிசேன உலகில் மிக விலையுயர்ந்த கார்களில் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார். உலக பிரபலமான ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொள்வனவு செய்து நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். ஃபேண்டம் சென்டேட்டரி எடிஷன் ரகத்தைச் சேர்ந்த இந்த கார்களில் 25 கார்கள் மட்டுமே நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் அதன் 100வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக நிறுவனத்தால் இந்த 25 கார்கள் தயாரிக்கப்பட்டன. அந்த 25 கார்களில் ஒன்றை டட்லிஸ் ரிசேன வாங்கியுள்ளார். டட்லிஸ் ரிசேன முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மீது ஐநா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு, வெளியான அறிக்கை. இலங்கையில் மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சர்வதேச சட்டங்களை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாலியல் துன்புறுத்தல்களை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது நீதித்துறை கட்டமைப்பிற்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்கள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய சம்பவங்களை எதிர்கொள்ளும் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அமைதியாக சகித்துக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்களை கையாள்வதற்கு முறையான சட்ட கட்டமைப்பு இருப்பது அவசியமாகும். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒரு கட்டாய இலக்காக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்கள், அனுரவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. மன்னாரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் நிலங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் மன்னார் தீவு பகுதிக்குள் காற்றாலை கனிய மணல் அகழ்வு திட்டங்கள் வேண்டாம் எனும் மன்னார் மக்களின் கூட்டு கோரிக்கையை அடியோடு நிராகரித்து ஆட்சியாளர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பது தொடர்பில் ஆழ்ந்த கவலையடைகிறோம். மன்னார் மாவட்டம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் என்பதால் அதன் இயல்பை கெடுக்காமல் பாதுகாப்பதே அவசியம். இந்த நிலையில் மக்களின் கூட்டு கோரிக்கைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு திட்டமிட்டபடி 14 காற்றாலைக்கான பணிகளும் நடைபெறுகிறது. கனிம மணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும் என கூறிய போதும் கனிம மண் அகழ்விற்குரிய 2 நிறுவனங்களும் தமது செயற்பாட்டை தொடர்ந்த வண்ணமே உள்ளன. அதன்படி மன்னாரின் வளத்தையும் சுரண்டி மக்களின் வாழ்வியலை கெடுப்பது நியாயமா? இந்த நிலையில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இதுவரை முறையாக நிவாரணம் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் சேவையில் இணைய காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. 23,344 பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு பரிந்துரை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 23,344 ஆசிரியர்களும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக
அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு சேவைக்கு 26,095 புதியவர்களை சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஏப்ரலில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு. இவ்வாண்டில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் நாட்டில் பச்சை மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மரதகமுள்ள சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசிகளின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அதன் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, இன்று 1 கிலோ நாட்டரிசியை 225 ரூபாய் மொத்த விலையில் பெற்றுக் கொள்ள முடியும். வெள்ளை அரிசி 208 முதல் 212 ரூபாவுக்கும், சிவப்பு அரிசி வகை 205 210 ரூபாவுக்கும் பெற்றுக் கொள்ள முடியும். எனினும் சம்பா மற்றும் கீரி சம்பா மிகவும் விலை உயர்ந்தவை. கீரி சம்பா 340 ரூபாவுக்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. சம்பா அரிசி 260 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சம்பா மற்றும் கீரி சம்பாவின் விலை அதிகரிக்கும் போது வெள்ளை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும். எனவே நெல் விலை அதிகரித்தால் இந்த நிலை மேலும் மோசமடையும். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா மற்றும் கீரி சம்பாவின் விலை இன்னும் அதிகமாகும் என அவர் தெரிவித்தார். துறைமுகத்தில் தேங்கியுள்ள நூற்றுக்கணக்கான வாகனங்கள். எழுந்துள்ள குற்றச்சாட்டு. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 300 புதிய வாகனங்கள் அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் கடந்த 6 மாதங்களாக விடுவிக்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வாகனத்தின் உண்மையான விலையை விட 3 மடங்கு அதிகமாக வரியை செலுத்துமாறு சுங்கத் திணைக்களம் கோருவதாகவும் இறக்குமதியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நிதி நெருக்கடி மற்றும் மன உளைச்சல்களை குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். அதன்படி வாகனங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய வரி திருத்தங்கள் மற்றும் மேலதிக தண்டப்பணங்கள் காரணமாகவே இந்த சிக்கல் எழுந்துள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்தவர்கள் வாகன வியாபாரிகள் அல்லர். மாறாக தமது வாழ்நாள் சேமிப்பை பயன்படுத்தி குடும்ப தேவைக்காக எல்லை தாண்டிய கடன் கடிதங்கள் முறையில் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்த சாதாரண பொதுமக்கள் ஆவர். வாகனத்தின் உண்மையான விலையை விட 3 மடங்கு அதிகமாக வரியை செலுத்துமாறு சுங்கத் திணைக்களம் கோருகிறது. சில வாகனங்களுக்கு 10 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக வரி விதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அனைத்து சட்டங்களையும் பின்பற்றினோம். ஆனால் இப்போது தண்டிக்கப்படுகிறோம். இவ்விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலையிட்டு தமக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட வீடு. ஆபத்தான பொருட்களுடன் சிக்கிய இளைஞர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் 12 போர் வெடிமருந்துகளுடன் குற்றச் செயல்களில் ஈடுபட தயாரான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒரு திட்டமிட்ட குற்றவாளி என்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான படோவிட்ட அசங்க மற்றும் சாண்டோவுடன் தொடர்பு வைத்திருந்த நபர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கழுபோவில ராணுவ முகாமின் அதிகாரிகள் கழுபோவில விமலசன மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டை சுற்றி வளைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அரசாங்கத்தினால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. இந்த அரசாங்கத்தால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நினைத்த எதையும் செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தனது தோல்வி நிலையை இந்த சமூகத்தின் மத்தியில் பாரிய அளவில் வெளிப்படுத்தி வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். குரங்குகளை கணக்கெடுப்பது போன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போன்று கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் இறுதி இலக்கை எட்டாமலேயே இடையில் கைவிடப்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 3/2 பெரும்பான்மை பலத்தை உடைய இந்த அரசாங்கத்தினால் எதையும் செய்ய முடியும் என்ற நினைப்பில் செயற்பட்டு வந்தது குறிப்பிட்டுள்ளார். எனினும் நேற்றைய தினம் பகல் முதல் நினைத்தது எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பது இந்த அரசாங்கத்திற்கு புரிந்துள்ளது எனவும் இந்த விடயம் இந்த நாட்டின் பொதுமக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே தாங்கள் நோக்குகின்றோம் எனவும் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். நீதிமன்றில் முன்னிலையான விமல் வீரவன்ச திரும்ப பெறப்பட்டது கைது உத்தரவு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் பிறப்பித்துள்ளார். 75 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்கள் சட்டவிரோதமாக சேர்ந்ததாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக அவர் பெயரிடப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சற்று முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்.
முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவரை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை திரும்பப் பெற கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் சேவைக்கு 23,344 பட்டதாரிகள் நியமனம். விண்ணப்பதாரர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் நோக்கில் 23,344 பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு உடனடியாக இணைத்துக் கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக ஆசிரியர் சேவைக்கு தகுதியானவர்களை தெரிவு செய்ய 2 தனித்தனியான போட்டி பரீட்சைகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவது பரீட்சை தற்போது அரசு சேவையில் பணியாற்றும் பட்டதாரிகளுக்காக மட்டும் நடத்தப்படும். இரண்டாவது பரீட்சை நாட்டில் உள்ள ஏனைய அனைத்து பட்டதாரிகளுக்கும் பொதுவானதாக அமையும். இந்த 2 பரீட்சைகளிலும் பெறப்படும் பெறுபவர்களின் அடிப்படையில் அதிக புள்ளிகளை பெற்ற தகுதியானவர்கள் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு நியமிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம். மிக முக்கிய நபரை களமிறக்கும் இன்னொரு தரப்பு. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா எதிர்வரும் நாட்களில் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஊடாக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் நாடாளுமன்றத்திற்குள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சிக்குள் அடுத்தடுத்து நிகழும் நெருக்கடியான நிலையை தவிர்க்கும் பொருட்டு டில்விலை நாடாளுமன்றத்திற்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகிறது. இதன்படி மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் டில்வினை தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்குள் கொண்டுவர பலர் கோரிக்கை முன்வைத்ததாகவும் சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அதே சமயம் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் உள்ளிட்ட சில விடயங்களால் ஆளும் கட்சிக்குள் நெருக்கடியான நிலை இருப்பதாகவும் டில்வினின் வருகை ஊடாக இதனை நிவர்த்திக்க முடியும் எனவும் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. வார இறுதியில் பெரும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படலாம். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை பெட்ரோலியம் முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை பெட்ரோலிய பொருட்களை விநியோகிப்பது இல்லை என முடிவு செய்துள்ளதால் எதிர்வரும் வார இறுதி மற்றும் திங்கட்கிழமைகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலியம் முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மூடப்படுவதால் 16ஆம் தேதிக்குள் வார இறுதிக்கான போதுமான எரிபொருள் இருப்பு பதிவுகளை வழங்குமாறு பிராந்திய பெட்ரோலிய மேலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. இதற்கான பணத்தினை தவணையாகவோ அல்லது காசோலையாகவோ செலுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை நிறுத்தும் நோக்கில் சனிக்கிழமை நிறுவனம் மூடப்படுவதாக விநியோகத்தர்கள் சங்கம் கூறுகிறது. இந்நிலையில் சில நாட்களுக்கு எரிபொருளை பெறுவதற்கு அதிகளவு பணத்தை செலவிட முடியாது என்றும் வார இறுதிக்கான எரிபொருள் பதிவு முன்கூட்டியே செய்ய முடியாது என்றும் விநியோகத்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே வார இறுதியில் பெரும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் டீலர்களுக்கு வழங்கப்படும் தள்ளுபடியை குறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பல எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை மொத்தமாக செலுத்தி வாங்க முடியாமல் தவிப்பதாகவும் சங்கம் கூறுகிறது. இதன் காரணமாக மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் இதற்கு இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டல். பதுளை மாவட்ட செயலகத்தில் பரபரப்பு. பதுளை மாவட்ட செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கண்டியில் முன்னர் பதிவான மிரட்டல்களைப் போலவே சமீபத்திய மிரட்டலும் மின்னஞ்சல் மூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பதுளை மாவட்ட செயலகத்தில் உள்ள ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அத்தோடு தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வந்தது. வளாகத்தை ஆய்வு செய்ய சிறப்பு பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் எந்தவிதமான சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சமீபத்தில் கண்டி மாவட்ட செயலகத்தை குறிவைத்து இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் மின்னஞ்சல் மூலமாக விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.